இது வரைக்கும் எங்க அப்பா 2 வீலரை எங்க அண்ணன் கேட்டு கொடுக்க மாட்டாரு, என் தம்பி கேட்டு கொடுத்ததில்ல. ஆனா ஜெய்சன் கேட்காத முன்னாடியே ஜெய்சனுக்கு சாவி கொடுப்பாரு. ஒரு பையனை விட மேலா பார்த்தவரை சாதிச்சிட்டான். தொப்புள் கொடி வந்து கரெக்டா வெளியில இருக்கு, குழந்தை வெளியில வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம் வந்து நடக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா எல்லாம் எச்சத்தட்டு கழுவுறது, டபரா கழுவுறது எல்லாம் நான் தான். என்ன ரேவ் கார்ச்சு ரோட்ல உட்காந்து மணி விளையாடுவா, பரநாயி என்ன அடிக்கடிக்கே பரநாயே அப்படின்னு. அவங்க மாமா பொண்ணு கூட ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாரு. அதுக்கு சொல்றாங்க, அந்த கண்ணுல படுற மாதிரி இந்த ஸ்டேட்டஸை போட்டுறாத, இவங்க 2 பேர் ஆடுறதையோ, இவளை விட்டுட்டு நீ வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணாதான் என் சொத்துலாம் உனக்கு தருவேன். அவன் சொல்ற, அம்மா கம்னுருமா, ஜெஃபர்சன் குழந்தை இருக்கான், ஜெஃபர்சன் ஆகுது. 1 மணி 2 மணி வரைக்கும் என்னையே பார்த்துனே அப்படியே டைப் பண்ணுவான். ஆப்போசிட் டைரக்ட்ல படுக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா அவர் மெசேஜ் பண்றது நான் பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக. அதே மாதிரி போன்ல வந்து 9-10 மணி வரைக்கும் தூங்குற ஜெய்சன் இந்த பொண்ணுகிட்ட பேசுறதுல இருந்து 7 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிறது. என் பிள்ளை ஸ்கூல்ல கூட விட கூட எழுந்துக்க மாட்டான். இந்த அம்மா கிட்ட பேசுற அந்த கள்ளக்காதல் மோகம். தேட்டரை கூட்டு போயிருக்கான் ஜெய்சன். ரெட்ரோ மூவிக்கு சங்கம் தேட்டர்ல கப்பிள் சீட் புக் பண்ணி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பீச் போனாங்க. பேக்கேஜ் இவங்க கிட்ட இருந்து வாங்கணும் சொல்லி ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. இவரு சினிமாக்கு போறதுக்கு ஏன் வண்டி, அம்மா அவங்க அண்ணன் கிட்ட எல்லாம் பஞ்சாயத்துக்கு போனா நடிச்சாங்க பாருங்க ஒரு நடிப்பு, நீ மட்டும்தான் மயிலு எனக்கு எப்பவுமே அப்படின்னு. கடைசியில பார்த்தா எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன். அங்கங்க கண்ணி போகும், மொட்டை மொட்டையாகும், வீங்கி போகும் அப்படிலாம் நான் இது பண்ணியிருக்கேன். ஒரு நாளும் உன்னை நான் கை நீட்டி வச்சது கிடையாது. இன்னைக்கு எவகிட்டயும் நீ கட்டின புருஷன் தானே ஜெயிலுக்கு அனுப்பலாமா நீ கேள்வி கேட்கறல. கட்டின பொண்டாட்டிய அளவுக்கு நீ எவ்வளோ வலி வேதனை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். இன்ன வரைக்கும் நான் கியூர் ஆகலை. என் கண்ணு இதுவாக இருக்குது. இன்ன வரைக்கும் என் மண்டையில் இருக்கிற பிளட் க்ளாட் சரியாகலை. எனக்கு நான் எழுப்பி அவனுக்கு காமிச்சேன், என்ன ஜெய்சன் இப்படி முத்தம் கொடுக்குற வீடியோலாம் இருக்குது, பெட்டில் இருக்கிற வீடியோலாம் இருக்குது, என்ன ஜெய்சன் இது அப்படின்னு கேட்கும்போது இது படுத்துட்டு இருக்கேன். படுத்து வச்சுன்னு நான் பண்ணா குடுன்னு சொல்லிட்டு அவள் நான் பாஸ்வேர்ட் கேட்டேன். சரியான ஊத்துது, கட்டிலேருந்து தள்ளி விடுறது. இவ்வளோ விஷயம் நடந்து கடைசியில் என்ன பண்ணிட்டான், அவன் ஃப்ரெண்டை நான் வச்சுன்னு இருக்கேன்னு சொல்லிட்டான். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது எங்கள் கூட வந்தான். அன்னைக்கு திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு எங்கள் கூட வந்தான். வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு எல்லாம் பண்ணி நாங்கள் அப்படியே லைஃப் போச்சு. அப்போ கூட ஜெய்சனுக்கு வேலை போயிடுச்சு. அந்த 6 மாதம் தானே அந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணார். எங்கள் ஆனிவர்சரி கரெக்டாக 1 இயர் ஆனிவர்சரியில் அவருக்கு வேலை போயிடுச்சு. அவர் வந்து எப்படின்னா க்ரூமிங்காக போக மாட்டார். லைக் முடி வெட்ட மாட்டார். இந்த மாதிரி ஸ்டைலாக முடி வெட்டுறது, புருவத்தில் கோடு போடுறது, பண்ணிவிட்டு ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு போவார். பட் இந்த ஹேர் ஸ்டைலு, பியர்டு அதெல்லாம் அவர் எடுக்க மாட்டார். அதெல்லாம் அங்கே செட் ஆகாது அப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து அவர் வந்து அந்த டைம் ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால அவரால் போக முடியல. ஏதோ சொல்லி எங்கள் ஆனிவர்சரி அன்றைக்கி அவர் டியூட்டி, நைட் டியூட்டி. ஆனால் அன்றைக்கி அவர் போகல. அதனால் அவரை வேலையை விட்டு அவரை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வேலைக்கே போகல. ஸோ அப்படியே போயிட்டு இருந்தது. இந்த குடிக்காக அவர் இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தது. நடுவில் நிறைய பெண்கள் வருவாங்க. எனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுனாலும் அவன் பிளாக் பண்ணிவிடுவான், விட்டுடுவான், அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் நாங்கள் வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறோம். ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி சரி ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு, அது என் பையனை 4 மந்த் பேபியில் இருக்கும்போதே நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா வீட்டிலேருந்தே நான் வேலைக்கு போவேன். காலைல 4 ஹவர்ஸு, ஈவினிங் 4 ஹவர்ஸு அந்த மாதிரி லேபில் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ ஏன்னா ஃபீட் பண்ணுறேன் பாப்பாக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க. என்னோட ஜாபில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. மார்னிங் 4 ஹவர்ஸ், ஈவினிங் 4 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஏன்னா 8 ஹவர்ஸ் ஒர்க்கிங்கு. அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டே இருக்கும்போது ஜெய்சன் வீட்டில் தான் இருந்தாங்க. அப்புறம் கொரியர் வேலைக்கு போனான். ஒரு நாள் எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ எங்கள் அம்மா வீட்டில் இருந்தோம்மா வேற நாங்கள் ஒன்றா. அதனால நான் எல்லாரும் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா வீட்டில் இருக்கேன்னு கேட்க ஆரம்பிக்கவே அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு கொரியர் இந்த வேனில் உட்காந்து பெரிய பெரிய இடத்துக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்க்குலாம் போய் டெலிவரி பண்ணுற வேலை பார்த்தாரு. அதுவும் 1 மாதம் தான் பார்த்தாரு. வெயில் என்னால் முடியலன்னு சொல்லி அந்த வேலையை விட்டு நின்றுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்பில் இறங்கினார். நான் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே vlog போடுறது அப்படிலாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏர்ன் பண்ணோம், நல்லாவே ஏர்ன் பண்ணோம். யூடியூப்பில் நல்ல ஒரு ஃபேம் கிடச்சிச்சு எங்களுக்கு. ஏர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனால் அவரோட அக்கௌண்ட்டு, அவரோட இதுவெலாம் எதுவுமே வந்து அவருக்கு வந்து ஓகேவே ஆகாது. அவரோட ப்ரூஃப்லாம் எதுலையுமே ஓகேவே ஆகலை. அதுக்கப்புறம் என் ப்ரூஃப்க்கு வந்தார். என்னோடய ப்ரூஃப்லாம் எல்லாமே வச்சார். ஏர்ன் பண்ணுறதா, ஐ மீன் மணி வர்றதா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு தான் வரும். காசு வந்த உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வீட்டுக்கு செலவு பண்ணுவோம், இல்லை நாங்கள் எங்களுக்கு செலவு பண்ணிப்போம். ஆனால் அவருக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துடணும்.
அவருக்குன்னு ஜாலியாக இருக்கிறதுக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துடணும். ஏன்னா அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அப்படி இப்படி சொல்லிட்டு, ஏன்னா அப்போது அந்த டைம் அதுக்கு முன்னாடி அவருக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருந்துச்சு. எனக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு நிறைய கெட்ட பழக்கம் வந்தது. என்கிட்ட வந்த பிறகு அவருக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண மட்டும் தான் இருந்தார், மற்றபடி வேறு எந்த பழக்கமும் அவருக்கு இல்லை. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், எங்கள் வீட்லேயே எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் வருவாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அந்த டைம்லாம் அவருக்கு வேறு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, வெறும் ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போதான் ஏதோ புதுசாக இன்னும் தெரியாத பழக்கத்தெல்லாம் அவர் ஏற்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் நல்லாவே போயிட்டு இருந்தது, ஜாலியாக, ஐ மீன் ஹாப்பியாக லைஃப் வந்து ஃபன்னாகவே போயிட்டு. ஏன்னா நானும் ரொம்ப ஜாலி கேரக்டர், அவரும் ரொம்ப ஜாலி கேரக்டர். என் பெரிய பையனை வச்சுட்டு நல்லாவே இது பண்ணிகிட்டு இருந்தோம், ரன் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் நாங்கள் தனியாக வீடு ஷிஃப்ட் பண்ணோம். தனியாக வீடு ஷிஃப்ட் ஆகி நாங்கள் போயிட்டோம். எங்கள் அம்மா அப்பா எங்களுக்காகவே பழைய வீட்டிலேருந்து காலி பண்ணி இந்த வீட்டுக்கு வந்தாங்க. எங்கள் அண்ணனுக்கு நானும் ஜெய்சன்லாம் எங்கள் அப்பா தான் காசு கொடுத்தாரு. ஆனால் எல்லா பொறுப்பையும் பார்த்தது வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரரும் தான் பார்த்தோம். எங்கள் அண்ணன் கல்யாணத்தை நல்லா கிராண்டாக பண்ணோம். நாங்கள் ஃபுல்லாகவே ஜெய்சன் அவ்வளோ ஹெல்ப் பண்ணார், அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக காசு அடிப்பார். காசு அந்த இப்போ ஒரு இடத்துல 10 ரூபா ஆகுதுன்னா அது அவர் 20 ரூபான்னு சொல்லி அந்த 10 ரூபா அவர் எடுத்துப்பாரு, 10 ரூபா தான் அங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவார். நடுவில் வந்து எங்கள் அப்பா அவனை நல்லா பார்த்துக்க ஆரம்பித்தார், ஜெய்சனை. என்ன கேட்டாலும் பண்ணுவார். ஜெய்சன் இது வரைக்கும் எங்கள் அப்பா 2 வீலரை எங்கள் அண்ணன் கேட்டு கொடுக்க மாட்டார், என் தம்பி கேட்டு கொடுத்ததில்லை. ஆனால் ஜெய்சன் கேட்காத முன்னாடியே ஜெய்சன்கிட்ட சாவி கொடுப்பாரப்பா, அப்பா வண்டியில் போயிட்டு வாப்பா, அப்பா இதில் போப்பா, அப்பா தான் அவ்வளோ. அவன் கொஞ்சம் டல்லாக உட்காந்தா கூட எங்கள் அப்பா கேட்பார், எதுக்காக அவர் அப்படி இருக்காரு, நீனா சண்டை போடுறியா அப்படிலாம் சொல்லி கேட்பாரு. ஸோ ஜெய்சனை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மாவும் அவரெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டு, லைக் அப்படியே இன்னைக்கு சொல்கிறான் எக்ஸ் மாமியார் அப்படின்னு சொல்கிறான், ஆனால் அவங்க மாமியார் மருமக மாதிரியே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, அந்த ஃபன்னாக கலாய்ப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து எங்களை கலாய்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்து 2வது ப்ரெக்னென்ட் ஆகும்போது கரெக்டாக என் பையன் வந்து 5 மந்த் ப்ரெக்னென்ட் ஆகும்போது கடை வைக்கணும், ஃபாஸ்ட் ஃபுட் கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே அட்டகாசம். ஏன்னா எனக்கு வேலை செட் ஆகலை, எனக்கு பிஸ்னஸ் தான் செட் ஆகும்னு சொன்னார். சரி, அதுக்கேற்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணி அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு 2 லட்சம் வாங்கினார். அப்பையும் நான் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறேன், காசு கொடுக்காதீங்க, வேண்டாம், நஷ்டம் தான் ஆகும், எனக்கு வேண்டாம், எனக்கு ஜெய்சனை பற்றிட்டு வெளியில் எங்கன்னா கடை வச்சா பரவாயில்ல, ஏரியாக்குள்ளே கடை வைக்கும் போது வேண்டாம், ஏன்னா இவருக்கு சவகாசம் வந்து அதிகம், வேணவே வேணாம்மா அப்படின்னு நான் இவ்வளோ அவங்க அம்மா, அவங்க அண்ணன், அவங்க அக்கா கிட்ட எல்லார்ட்டையும் ஃபோன் பண்ணி கொடுக்காதீங்க காசுன்னு தான் சொன்னேன். ஆனால் இவன் பண்ணுற பிரச்சனைலாம் அவங்க கொடுத்துட்டாங்க. நானும் என் ஜுவல்ஸ்லாம் வச்சு கடை ரன் பண்ணோம். ஒரு 3-4 மாதம் தான் கடை போச்சு. ஆனால் ஸ்டார்டிங்கில் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆம்பளை பசங்க கடை வாசலில் நிற்கிறது. நான் நிறைய வாட்டி ஜெய்சன்ட்ட சொல்லுவேன், ஜெய்சன் கடை வாசலில் பசங்களை அதிகமாக நிற்க வைக்காத, கடை வாசலில் பசங்களை நிற்க வைக்காத சொல்லுவேன். 1 மாதம் நான் கடைக்கே போகல, ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைமில் கடைக்கு போகல. அதுக்கப்புறம் மறு மாதத்துலேருந்து நான் கடையில் போய் உட்கார ஆரம்பித்தேன், கல்லால் போய் நான் உட்கார ஆரம்பித்தேன். கடை வாசல்ல 20-10 பசங்க கிட்ட நிற்பாங்க. அப்போ தூரத்துலேருந்து வரவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இந்த கடை கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தானே போவாங்க, வியாபாரம் இருக்காது. அதே மாதிரி போடுறதெல்லாம் மீந்து போகும், அதை தூக்கின்னு போய் குப்பையில் போடுவான். ஜெய்சன் கிட்ட ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஹோட்டலில் இருக்கிறவங்க வந்து சரி மீந்துருச்சே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால், ஆனால் அவன் அந்த மாதிரி பண்ணலை. அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சது, உடனே டிஸ்கார்ட் பண்ணிடுவான். அது கறியாக இருக்கட்டும். அந்த டைம் எண்ணெய் வந்து ஒரு லிட்டர் ஈரான் பிரச்சனை இருந்துச்சுல, அப்போ 1 லிட்டர் எண்ணெய் வந்து 250 ரூபா இருந்தது. நாங்கள் டின்னாக எண்ணெய் வாங்குவோம், நானும் அவரும் கடைக்கு போய் வாங்குவோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், கடையில் வேலை செய்கிற பசங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, சாமான் கழுவுற பசங்களுக்கு. அப்போது இந்த சின்ன பையன் வந்து கிரிட்டிக்கல் ப்ரெக்னென்சி இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி நார்மலு இருந்ததுனால குழந்தை வந்து தொப்புள் கொடி வந்து கரெக்டாக வெளியில் இருக்குது, எப்போ வேணால் அபார்ஷன் ஆகிடும், மேபி குழந்தை வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடி மேலே அடி எடுத்து வச்சு தான் நீங்கள் பாத்ரூம் கூட போகணும், அதுவும் நீங்கள் உட்கார பொசிஷன் அதெல்லாம் எனக்கு சொன்னாங்க. அப்போ கூட இவங்கிட்ட சொல்லும் போது எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் விடு பார்த்துக்கலாம் அப்படி தான் சொல்லுவான். அந்த டைம் வந்து நடக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எந்த பசங்களும் இல்லைன்னும் போது எல்லாம் எச்சத்தட்டு கழுவுறது, டபரா கழுவுறது எல்லாம் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். லாஸ்ட்டு 9 மாதம் டெலிவரி அப்போ கூட நான் தான் ரோட்டில் குத்தங்கால் போட்டு உட்காந்து அவ்வளோ செம்ம கழுவேன். ஆனால் அவங்க வீட்டு சைட்லேருந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, கல்லால் உட்கார்றா, பணம் தர மாட்றா, அவன்னா இப்படியா, என் பணத்தில் ஆரம்பித்தேன். ஆக்சுவலி நானும் தான் ஈக்குவல் ஆஃப் அமௌண்ட் போட்டிருக்கேன், அதை விட அதிகமாக அமௌண்ட் போட்டிருக்கேன். ஆனால் அதான் யாரும் பேசல, கல்லால் உட்கார்றா. அப்புறம் ஒரு நாள் அவங்க அம்மா நேர்லேயே வந்து பார்த்தாங்க நான் எச்சத்தட்டு கழுவுறது. அன்னிலேருந்து அந்த வார்த்தை பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நான் நிறைய இது பண்ணியிருக்கேன், கறி வெட்டெல்லாம் கற்றுக்கிட்டேன். எனக்கு இவ்வளோ பெரிய கத்திலாம் பிடிக்க தெரியாது. கறி வெட்ட இது பண்ணும்போது கரெக்டாக இங்கே என்ன இருக்கோ தழும்பு இருக்குது, கை கட் ஆயிடுச்சு. நிறைய விஷயம் நடந்திருக்கு ப்ரெக்னென்சி டைமில், அவ்வளோ கஷ்டப்பட்டா. அதுக்கப்புறம்
கரெக்டாக கொடி ஆகஸ்ட் 29 கொடி அன்னைக்கு ஒரு கடை நடந்து போகிறாரு. என்கிட்ட சொல்கிறாரு, கடை ஓப்பன் பண்ணுமா, எல்லா சாமானையும் நான் வாங்கி வச்சுட்டேன், கடையை மட்டும் ஓப்பன் பண்ணு, மற்றதெல்லாம் அந்த பையன் பார்த்துப்பான்னு சொல்லி ஒரு பையன் பேர் சொன்னார். கடைசியில் பார்த்தா அந்த பையன் ஓடி போயிட்டான். என்னப்பா பண்ணுறது, மேலே போய் பாரு. அவனுங்களுக்கு ரூம் வாடகை கூட நாங்கள் தான் பே பண்ணிட்டு இருந்தோம். அவனுங்களுக்கு டெய்லி 1500 ரூபாய் சேலரி இல்லாமல் வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, கடை வாடகை எல்லாமே சேர்த்து எங்களுக்கு 35,000 வரும், எல்லாமே சேர்த்து. சரி, அதுக்கப்புறம் அப்போ தான் அவன் துணிலாம் இல்லைப்பா அப்படின்னு சொன்னான். சரி விட்டுட்டு அதோட கடையை வச்சுட்டு காலி பண்ணியிருக்கணும். உடனே அவர் காலியும் பண்ணலை, அப்படியே அட்வான்ஸ் கழிஞ்சிட்டே வாடகை கழிஞ்சிட்டே வந்து கடைசியில் கொடுத்த பணத்தில் அவங்க அம்மா கிட்ட எடுத்துகிட்டு போய் நாங்கள் கொடுத்துட்டோம். 49,000 48,000 சம்திங் 45,000 ஏதோ ஒன்று கொடுத்தோம். அவங்க 2 லட்சம் கொடுத்தாங்கல்ல, அந்த காசை நாங்கள் கொடுத்தோம். இதுதான் நடந்தது. அதே மாதிரி அவங்க வீட்டில் அவங்க அம்மா எப்படின்னா, அவங்க அண்ணனுக்கு அவங்க அக்காவுக்கு 75% 2 பேருக்கும் தருவாங்கன்னா ஜெய்சனுக்கு 10% தான் தருவாங்க. ஏன்னா ஜெய்சன் என் கூட இருக்கான், அந்த காசை அவனுக்கு கொடுத்தா அது எனக்கு செலவாகுமா, அதனால எனக்கு தரமாட்டாங்க. ஸோ அதுக்கு அவனுக்கு கொடுக்குறது வந்து எனக்கு வந்துடும். ஏன்னா நான் வந்து என்னை அடிக்கடிக்கு ஒரு வார்த்தையில் திட்டுவாங்க, பரநாயி, ரேவில் இருக்கிற பொண்ணு. ஆக்சுவலி அது ரேவ்னா ஒரு ஏரியா, நான் இருந்தது வந்து மூலக்கொத்தளம், மின்ட்டில் மூலக்கொத்தளம் சொல்கிற ஒரு ஏரியாவில் தான் நான் பிறந்து வளர்ந்த இடம். அதுதான் நான் அங்கே தான் வளர்ந்தேன். அங்கே பிறந்து வளர்ந்த பொண்ணு தான் இன்ன வரைக்கும் ஒரே புருஷன் தான் எனக்கு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி ஒழுக்கமாக, எங்கள் அண்ணன் என் தம்பி கூட அங்கே தான் பிறந்து வளர்ந்தானுங்க. இன்ன வரைக்கும் என் அண்ணன் தம்பிங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது, ஒரு கெட்ட இடம் பொருள் ஏவல் கிடையாது. வளர்க்குற வளர்ப்புன்னு ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? அது எங்கள் அம்மா அப்பா எங்களை நல்லா வளர்த்தாங்க. என்னை ரேவ் காரிச்சு, என்னது ரோட்டில் உட்காந்து மணி விளாடுவா, அதெல்லாம். ஏன்னா அங்கே எல்லா இடத்துலையும் அது நடக்கிறது தான். அது மணி விளாடுவா, ரேவு, என்னது பரநாயி, என்னை அடிக்கடிக்கே பரநாயே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா. ஆக்சுவலி பழைய ஃபோனில் இருந்துச்சு அதெல்லாம், பரநாயி அப்படின்னு. ஆக்சுவலி என் பெரிய பையன் பிறந்திருக்கான், அந்த ரெக்கார்ட் நான் ஒருத்தங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், அது இருந்தால் நான் உங்களுக்கு ப்ரூஃபாக கூட காட்டுறேன். என் பையன் பிறந்திருக்கான். எங்கள் வீட்டுக்கார் வந்து எங்கள் வீட்டுக்காரோட அக்கா கிட்ட அவங்க அம்மா பேசுகிறாங்க. அவங்க மாமா பொண்ணு கூட ஒரு டான்ஸ் ஆடி இருப்பார், அதுக்கு சொல்கிறாங்க, அந்த அவங்க அக்கா பேர் சொல்லிட்டு, அந்த கண்ணில் படுற மாதிரி இந்த ஸ்டேட்டஸை போட்டுறாத, இவங்க 2 பேர் ஆடுறதையோ என் கண்ணே பட்டுடும் போல், இவளையே இவன் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அவன் அண்ணன்றது தான். ஓகே, அந்த பொண்ணு நான் தப்பு சொல்லலை, அந்த பொண்ணு அண்ணன்னா அண்ணன் அப்படி தான் இருந்தது. உடனே என்ன பண்ணாங்க, அவளை போய் கல்யாணம், ஜெய்சன் இப்போ சொல்கிறேன்டா, இவளை விட்டுட்டு நீ வேற ஒருத்தையே கல்யாணம் பண்ணாதான் என் சொத்துலாம் உனக்கு தருவேன், இல்லைன்னா அவன் சொல்கிறான், அம்மா கம்னுருமா, ஜெஃபர்சன் குழந்தை இருக்கான், ஜெஃபர்சன் ஆகுது. அவங்க அம்மா சொல்கிறாங்க என் பெரிய பையனை, ஜெஃபர்சன் ஆகுது ஆகுது அப்படின்றாங்க. கேட்டால் ஒரே வார்த்தை, அது என்னடா நல்லா இருக்கு, அதுவும் அதோட குடும்பமும் எங்கள் அம்மாவையும் எங்கள் அத்தையும் அவங்க கிண்டல் பண்ணாங்க. அவங்க அம்மாவும் அவங்க அத்தை மூஞ்சியும் பார்த்தியா சரியாந்துங்க அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணி எங்களை பாடி ஷேமிங்லாம் பண்ணி, ஏன்னா எங்கள் அத்தை குண்டாக இருப்பாங்க, பாடி ஷேமிங்லாம் பண்ணி அவ்வளோலாம் பண்ணாங்க. ஆனவொன்னே சொல்லுவாங்க, அந்த பையன் விட்டுட்டு வா, வேறு கல்யாணம் பண்ணி, சர்ச்சில் நான் பார்த்து வைக்கிற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணனா உனக்கு சொத்து தருவேன், இல்லைன்னா கிடையாது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த ரெக்கார்டு எனக்கு எப்படி தெரியும்னா, ஜெய்சன் அவங்க அக்காவோட ஃபோன் வந்து கடையில் ரிப்பேருக்கு கொடுத்துருந்தாங்க. என் ஃபோன் வந்து உடஞ்சிருச்சு, என்கிட்ட அந்த டைம் ஃபோன் இல்லை, அதனால் ஜெய்சன் போய் அந்த ஃபோனை வாங்கி, ஏன்னா ஜெய்சன் தான் ரெடி பண்ண கொடுத்துருக்கான், அந்த ஃபோனை என்கிட்ட, ஏன்னா அவங்க அக்கா காசு இல்லை நான் இப்போ வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான், அந்த ஃபோன் நீ கொஞ்ச நாளைக்கு நீ யூஸ் பண்ணு, ஃபோன் வாங்குற வரைக்கும். நான் அவங்க அக்கா ஃபோன் என்கிட்ட வந்தது பாருங்கள், அதில் அவங்க அக்கா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நான் கேட்டேன். ஸோ அப்போ தான் நான் வச்சு செஞ்சு விட்டேன் அவங்க அம்மாவை, எப்படி நீங்கள் பேசலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் 2வது குழந்தை பிறந்தான். 2வது குழந்தை பிறக்கும் போது ஜெய்சன் என் கூட தான் இருந்தான், டெலிவரி டைம் வரைக்கும் என் கூட தான் இருந்தான். அதுக்கப்புறம் டெய்லி வருது ஏன்னா பெரிய பையனையும் பார்த்துக்கணும், எங்கள் அம்மா அவனை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஜெய்சன் வருது போகிறதுனா அதே மாதிரி 3 நாளில் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு சின்ன பையனை நான் மட்டும்தான் மேலே வச்சுட்ருப்பேன், மேலே வச்சுட்டு இப்படி இப்போ வச்சுட்டே இருப்பேன். இவன் காலைல கிளம்பி போனானா நைட் தான் வருவான். பெரிய பையனும் அம்மா இருப்பாங்க. எனக்கு காஃபி சாப்பாடுக்கெலாம் நேரத்துக்கு அம்மா எடுத்துகிட்டு வந்து என் வீட்டில் வச்சுருவாங்க. சாப்பிடும் போது பாப்பாவை பார்த்துப்பாங்க. இப்படி தான் லைஃப் ரன் ஆச்சு. அதுக்கப்புறம் பெரியவனை ஸ்கூல் சேர்த்தோம், அப்படியே போச்சு. நல்லா ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நானும் திருப்பி ரீஜாயினிங் பண்ண ஆரம்பித்தேன் ஆஃபீஸு. அவரும் நானும் வேலைக்கு போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் போயிடுச்சு. அப்படியே யூடியூப்பில் ஏர்ன் பண்ணிவிட்டு அந்த காசை வச்சு தான் நாங்கள் குடும்பம் நடத்துது. லோன் எடுத்துகிட்டு இருந்தோம். லோன், ஏன்னா பெரிய பையன் ஃபஸ்ட்டு பர்த்டே செம்ம கிராண்டாக பண்ணுவோம் நாங்கள். ஏன்னா எங்களுக்கு கல்யாணம் பண்ணல, சீமந்தம் பண்ணல, எதுவுமே பண்ணல. பெரிய பையனோட பர்த்டே வந்து அவ்வளோ கிராண்டாக நாங்கள் பண்ணோம். ஒரு மேரேஜ் மாதிரி, ரிசப்ஷன் மாதிரி நாங்கள் பண்ணோம். நல்லா இது பண்ணோம். அதுக்கு லோன் எடுத்து தான் பண்ணோம். அதனால் மாதம் வந்து சேலரியில் வந்து நான் கட்டிகிட்டே வருவேன். 15,000 கட்டணும். 1.5 வருஷம் கட்டினேன்.
செகண்ட் பர்த்டே வந்து யூடியூப்பில் ஏர்ன் பண்ண காசில் வச்சு தான் கடன் வாங்காமல் நாங்கள் செகண்ட் பர்த்டே கிராண்டாக பண்ணோம். அந்த பர்த்டேக்கு தான் ஜெய்சன் அவங்க அம்மா வந்திருப்பாங்க. செகண்ட் பர்த்டேக்கு தான். அந்த டைம் கூட என் கழுத்தில் தாலி போட்டு செயின் போட்டிருப்பாங்க. எனக்கு மொத்தம் 3 வாட்டி தாலி கட்டியிருக்கான் ஜெய்சன். ஸோ அதுதான் லாஸ்ட்டாக என் கழுத்தில் அவன் தாலி போட்டிருப்பான். அவ்வளோ இதுவாக நாங்கள் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா தான் போச்சு, கொஞ்சம் வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் நான் ரீஜாயின் பண்ண ஆரம்பித்தேன். அவரு நல்லா தான் போயிட்டு இருந்தது. நல்லா சம்பாரித்தோம், நல்லா இருந்தோம். வெளியில் போகிறது, பசங்களை பார்த்துக்கிறது, வீட்டில் இருக்கிறது, டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, ரொம்ப ஃபன்னாக போயிட்டு இருந்தது எங்களுக்குள்ள. ஒரு சண்டை வந்தாலும் அந்த சைட்லேருந்து என்ன மூட்டி விட்டால் தான் சண்டை வருமே தவிர மற்றபடி எந்த சண்டையும் எனக்கும் அவனுக்கும் பர்சனலாக வராது. விட்டு கொடுத்து போயிடுவோம். நல்லா இருந்தோம், இதுவாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பித்த பிறகு இவர் ஒரு கம்பெனியில் ஆல்ரெடி வேலை செய்யும் போது இன்னொரு கம்பெனிலேருந்து ஆள் கேட்குறாங்க, இந்த மாதிரி வேணும் ஜெய்சன் அப்படின்னா. அக்கா நானே வரேங்க்கா அப்படின்னு இவர் சொல்ல. நான் கேட்குறேன், எதுக்குப்பா 2 வேலை செய்கிறீங்க? வேண்டாம், இப்போ தான் நம்ம யூடியூப்பில் சம்பாதிக்கல இல்லடி, யூடியூப்லேருந்து காசு வரல, அடுத்த வருஷம் சின்ன பையனையும் ஸ்கூல் சேர்க்கணும், அதனால் நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ 1 மந்த்தாக வேலை செஞ்சாங்க. இவர் ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ். இவர் கூட இப்போ இல்லீகல் கான்டாக்டில் இருக்கிற பொண்ணு வந்து அவள் பேர் வந்து கேத்ரின் வந்து டெலிகாலரிங். கேத்ரின் வந்து டெலிகால் பேசி தான் ஜெய்சன் கையில் கொடுப்பாங்க. அவங்க போய் கலெக்ட் பண்ணுவாங்க. ஐ மீன் கேத்ரின் மட்டும் கிடையாது, நிறைய பேர் பேசிட்டு ஜெய்சன் கிட்ட ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரு ஏரியா வந்து அவன் பார்க்குறான். அந்த ஏரியாலாம் யார் டீல் பண்ணுறாங்களோ அவங்க கால் பண்ணி கொடுப்பாங்க அந்த கம்பெனியில். அந்த மாதிரி அண்ணன் தங்கச்சின்னு தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மெசேஜ் பண்ணியிருந்தேன், யாருக்கு தான் பண்ணுற அப்படின்னு சும்மா இப்படி எட்டி பார்த்ததுக்கு. ஏன்னா இவர் நிறைய பொண்ணுங்கிட்ட பேசுவாரா, அதனால் சும்மா இப்படி எட்டி பார்த்தா, சந்தேகப்பட்டுலாம் பார்க்கல, சும்மா இப்படி படுத்துட்டு பார்க்கும்போது கேத்ரின்னு சொல்லி அவங்க கம்பெனி நேம் பக்கத்தில் இருந்தது. சரி ஓகே, அண்ணன் என்ன இந்த மாதிரிண்ணே அந்த மாதிரிண்ணே சொல்லுமா அப்படிதான் இவர் பேசிட்டு இருந்தது. இந்த மாதிரி தான் இருந்தது. அதனால் இந்த பொண்ணை லிஸ்ட்லேயே வைக்கல. இந்த பொண்ணு எனக்கு லிஸ்ட்லேயே கிடையாது, அதனால அப்படியே விட்டுட்டேன். திருப்பி இவர் என்ன பண்ணுறதுனா நைட்டில் தூங்குறது இல்லை. கரெக்டாக நைட்டில் பார்த்து டக்கு மெசேஜ் எனி டைம் ஆன்லைன்லேயே இருக்கிறது, எல்லாம் பண்ணுறது. எனக்கு அது ரொம்ப டவுட்டாக இருந்தது. என்ன நீ எனி டைம் ஆன்லைன்லேயே இருக்கேன், என்னதான் பண்ணுற நீ, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்டும்போது எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஏன் ஆன்லைனில் இருக்கேன், நான் ஒன்றும் ஆன்லைன்லலாம் இல்லை அப்படின்லாம். சரி என்னதான் ரீல்ஸ் பார்க்குறேன் சொன்னார். சரி அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். ஆனால் இவர் செயல், இவர் பேசுறது, இவர் மெசேஜ் பண்ணுறது, இவரோட லாஸ்ட்டு எப்போ பார்த்தாலும் 4:15 5:15. ஏன்னா நான் 5 மணிக்கு எழுந்து வேலைக்கு போவேன், மார்னிங் டியூட்டியாக இருந்தால் 5:15 6:15 அப்படின்னு இருக்கும். நான் ஈவினிங் டியூட்டி இருக்கும்போது நைட்டில் லேட்டாக தூங்குவேன். அப்போ பார்த்தா 1 மணி 2 மணி வரைக்கும் என்னையே பார்த்துனே அப்படியே டைப் பண்ணுவான். நான் வந்து இப்படி படுப்பேன். ஆக்சுவலி நான் என் தலைக்கிட்ட அவன் கால் வச்சு படுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்தில் படுத்துட்டு இருந்தவர் ஆப்போசிட் டைரக்டில் படுக்க ஆரம்பித்தார். ஏன்னா அவர் மெசேஜ் பண்ணுறது நான் பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அதே மாதிரி ஃபோனில் வந்து ப்ரைவசி டெம்பர் போட்டார். நார்மல் டெம்பர் போட்டால் நம்ம பக்கத்தில் இருந்தால் கூட ஃபோன் பார்க்கலாம். ப்ரைவசி டெம்பர் பக்கத்தில் இல்லை, நம்மளுக்கு நேராக இப்படி ஃபோன் இருந்தால் தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ப்ரைவசி டெம்பர் போட ஆரம்பித்தார். இவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் எனக்கு கொஞ்சம் தப்பாக இருந்ததுனால ஒரு நாள் நான் என் டியூட்டியில் மார்னிங் டியூட்டியில் இருக்கும்போது நான் மெசேஜில் சொல்கிறேன், ஜெய்சன் நீங்கள் பண்ணுறது சரியில்லைப்பா. நான் அவர் வந்து ஜெயம்மா தான் கூப்பிடுவேன். ஜெயம்மா நீங்கள் பண்ணுறது சரியில்லைப்பா. இப்போ அண்ணன் தங்கச்சின்னு பேசலாம், மேபி ஃப்ரெண்டாக இருக்கலாம், லவ் பண்ணுறேன்னுவீங்க, அப்புறம் கல்யாணம் வரைக்கும் வரும்பான்னு நான் சொன்னேன். ஃபைனலி அதுதான் நடந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணார். எங்கள் வீட்டில் அவர் ரொம்ப தாங்கினாங்க. எங்கள் அப்பாவை சாப்பிட்டே வந்தான். ஒரு பையனை விட மேலாக பார்த்தவரை அடிச்சே சாப்பிட்டான். இப்போ அவனே ஒரு இன்டர்வியூவில் நான் தான் அடிச்சு அவர் சாப்பிட்டாருன்னுமா. இன்னொரு இன்டர்வியூவில் இல்லைங்க அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார், நான் தான் அவரை கூட்டின்னு போய் எங்கள் அப்பாவை நான் தான் கூப்பிட்டு வந்தேன். லாஸ்ட்டாக ஸ்கூல்லேருந்து நான் தான் கூப்பிட்டு வரேன். மண்டே கூப்பிட்டு வரேன், டியூஸ்டே படுக்கையாயிட்டார், வெட்னஸ்டே அப்பா தவறிட்டார். ஸோ இப்படி தான் அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாமலாம் எங்கள் அப்பா இல்லை, நல்லா தான் இருந்தார். அந்த டைம் ஜெய்சன் வந்து ஜெய்சன் வந்து வீட்டுக்கு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தார். அப்போ எப்படி அவர் டெய்லி கூப்பிடுவார், இது ஒரு பொய். அதுக்கப்புறம் நல்லா தான் இந்த பிரச்சனை போயிட்டு இருந்து நானும் அவனும் ஒன்றா தான் இருந்தோம். ஆனால் இவர் என்ன பண்ணுறது, அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு மூவி போயிருக்காரு, பார்க்கு பீச்சுன்னு சுற்றுறது, பாரிஸ் அந்தோனியார் கோவிலுக்கு போகிறது, இந்த அம்மாவை ஆஃபீஸ்லேருந்து பிக்கப் பண்ணி கேத்ரின் ஆஃபீஸ்லேருந்து பிக்கப் ட்ராப்பு எல்லாமே இவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஈவன் என் பையன் 8:30க்கு ஸ்கூலுக்கு போவான். அந்த டைம் என் பையன் போய் தட்டுவான், கதுவை நல்லா தூங்குருவான் 9 மணி வரைக்கும். இந்த பொண்ணுக்கிட்ட கேத்ரின்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் 9-10 மணி வரைக்கும் தூங்குற ஜெய்சன்னு இந்த பொண்ணுக்கிட்ட பேசுறதுலேருந்து 7 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிறது. என் பிள்ளை ஸ்கூலில் கூட எழுந்துக்க மாட்டான். இந்த அம்மா கிட்ட பேசுகிற அந்த கள்ளக்காதல் மோகம் அவ்வளோ அதிகமாக இருக்குது. இது காதல் கிடையாதுங்க, காதல்னு சொல்லி காதல் பேரை கேவலப்படுத்த மாட்டேன், இது கள்ளக்காதல், சரிங்களா? அது அவ்வளோ ஒரு இதுவாக பண்ணியிருக்கான். அதே மாதிரி என்ன சொல்கிறது, கொஞ்சம் இப்படியே போயிட்டு இருந்தது.
நான் அதுக்கப்புறம் தான் அந்த கரெக்டாக மே 7 தான் நான் அந்த மே 5 தான் எனக்கு விஷயம் தெரியும் இவங்க இந்த மாதிரி இருக்காங்க. அதுக்கு நல்லா கேட்டுக்கோங்க, 2 ஃப்ரெண்டு, ஒரு பையன் சின்ன பையன், இன்னொரு பையன் இருக்கான். அவன்கிட்ட நான் கேட்குறேன், ஜெய்சன் பண்ணுறது எனக்கு தப்பாக இருக்குது, கொஞ்சம் 2 பேர் சொல்லுங்கள், அவன் என்னதான் பண்ணுறான்னா 2 பேருமே வாய் திறக்கல. அப்போ நான் ஒரே வார்த்தை சொன்னேன், ஏன்டா உங்கள் அக்கா லைஃப் இப்படி இருந்தால் நீ பண்ணுவியா இந்த மாதிரின்னு. சரி நிறுத்துங்க, நான் சொல்லிடுறேன், இந்த மாதிரி ஜெய்சன் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறான், வீடியோ காலில் பேசுகிறான், டெய்லி ஃபோனில் பேசுகிறான், நீங்கள் லைனில் வந்தீங்கன்னா உங்களை திட்டுறான், அவன் திட்டினோடனே நான் கம்முன்னு ஆகிடுவேன், உங்களை திட்டுறான், ஒரு மாதிரி பேசுகிறான், ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட தான் ஜெய்சன் பேசிகிட்டு இருக்கான், அது வந்து ரொம்ப மும்பரமாக போகுது, எல்லா பொண்ணுங்கிட்ட பேசுகிற மாதிரி கிடையாது, இது ரொம்ப மும்பரமாக போகுது அப்படின்னா. அதுக்கப்புறம் அந்த பையன் தான் என்கிட்ட சொல்கிறான், தேட்டரை கூப்பிட்டு போயிருக்கான் ஜெய்சனு, ரெட்ரோ மூவிக்கு சங்கம் தேட்டரில் கப்புள் சீட் புக் பண்ணி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பீச் போனாங்க, பேக்கேஜ் வந்து அந்த பையன் ஃபோன் கடையில் வேலை செய்கிறான், பேக்கேஜ் இவங்ககிட்டேருந்து வாங்கினு சொல்லி ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. இவர் சினிமாவுக்கு போகிறதுக்கு ஏன் வண்டி கேட்டார், இவ்வளோலாம் அன்றைக்கி கூட நானும் அவனும் ஒன்றா தான் இருக்கும் என்ன கேட்டார். அதே மாதிரி இன்டர்வியூவில் லாஸ்ட்டாக சொல்லியிருப்போம், இதை கிளியர் பண்ணிக்கிறேன், இந்த பிரச்சனைக்கு முன்னாடியே நான் போய் அந்த பொண்ணோட ஆஃபீஸில் சொல்லுவாங்க, கண்டிப்பாக கிடையாது. இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் அந்த ப்ரூஃப் கொடுக்குறேன், நான் எப்படி போனேன் ஏது போனேன், அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்கள ஃபோன் பண்ணி கூட நான் கேட்பேன், ஏன்னா நான் போனது ஆஃபீஸே பார்த்துச்சு, நான் இந்த ஃபேஸோட நான் போகல, ஐ மீன் தழும்பு விழும்பு எதுவுமே கிடையாது, நார்மல் ஃபேஸோட தான் போனேன் அப்படின்னு ஜெய்சன் சொல்கிறான். ஆனால் நான் ஆஃபீஸில் போனதை எல்லாரும் பார்த்துருப்பாங்கல்ல, கண்ணுலாம் வீங்கி ஜெய்சன் ரிமாண்ட் ஆகிறது ஜூன் 29 ரிமாண்ட் ஆகுறான். ஜெய்சன் ஜெயிலு கோர்ட்டில் இருக்கும் போது நான் கேத்ரினோட ஆஃபீஸில் இருக்கேன். அன்றைக்கி தான் அந்த பொண்ணு ஆஃபீஸில் போய் செருப்பு. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு நான் ஒரு ஃபோன் கால் பண்ணது கிடையாது, ஒரு மெசேஜ் பண்ணது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. ஃபோன் நம்பரே நான் என்னைக்கு எடுக்கிறேன், மே 11ஆம் தேதி தான் ஃபோன் நம்பர் எடுக்கிறேன், அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரை. அந்த மெசேஜ் கூட இப்போ வரைக்குமே நான் வச்சுருக்கேன். அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன மெசேஜ் பண்ணேன் முதல் கொண்டு இப்போ வரைக்கும் என்கிட்ட இருக்குது. ஃபோன் கால் அந்த பொண்ணு எடுக்கலை, ஃபோன் கால் எடுக்கலை, இது அப்படியே லைனாக சொல்கிறேன். இவங்க பேசிட்டு இருந்தாங்க, 7ஆம் தேதி தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் சும்மா பார்க்கும்போது இந்த பொண்ணோடது இருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜெய்சனுக்கு அமிச்சேன். ஃபஸ்ட்டு ஜெய்சனோட ஃப்ரெண்டுக்கு கேட்டேன், இந்த பொண்ணு தானா கன்ஃபார்மாக சொல்லு அப்படின்னு. இந்த இதுவும் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த பொண்ணு தானா கன்ஃபார்மாக சொல்லுன்னு. ஆமாம் இந்த பொண்ணு மதாங்குது, ஆனால் அந்த பொண்ணு கண்ணாடி போட்டு இருந்தது வீடியோ காலில். சரி ஓகேன்ட்டு நான் இந்த ஃபோட்டோவை ஜெய்சனுக்கு அனுப்புகிறேன். இந்த பொண்ணுக்கிட்ட தானே நீ பேசுன, இது என் தங்கச்சி மாதிரி சும்மா இதெல்லாம் இது பண்ணாதன்னு சொல்லிட்டு நான் ரிட்டன் வந்து அவளோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்க்குறேன், கண்ணாடி போட்டுன்னு ஒரு ஃபோட்டோ வைக்கிறான். அப்போ அவளுக்கு என்ன, நான் தாண்டி இது அப்படின்ற மாதிரி அவள் எனக்கு காட்டுறான். சரி ஓகே, நான் அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜெய்சன்ட்ட காட்டுறேன். அது நான் எப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன்னு டேட்டு டைமிங்கோட இருக்குது என்கிட்ட எவிடன்ஸாக. அப்போ தான் எனக்கு அந்த பொண்ணு தெரியும். ஆனால் அப்போல்லாம் நான் அந்த பொண்ணோட ஆஃபீஸ்க்கு போகல, அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணல, ஏன்னா ஃபோன் நம்பர் தெரியாது, இன்ஸ்டாகிராமில் கூட ஒரு மெசேஜ் நான் அனுப்பிக்கல, ஏன்னா அந்த அம்மா சரி எதா இருந்தாலும் இவனை கேட்டுக்கலாம் சொல்லிட்டு விட்டேன். அதுக்கப்புறம் பஞ்சாயத்துக்கு போனேன், அவங்க அம்மா அவங்க அண்ணன் கிட்டலாம் பஞ்சாயத்துக்கு போனால் நடித்தாங்க பாருங்க ஒரு நடிப்பு. நீ இதம்மா என் வீட்டு மருமக, அது யாரும் கிடையாதும்மா, பெரிய மருமகளும் நீயும் மட்டும்தாம்மா. நாங்கள் அவங்க அண்ணன், நீ மட்டும்தான் என் தம்பி பொண்டாட்டி, என்னை மயிலுன்னு சொல்லுவார், நீ மட்டும்தான் மயில் எனக்கு எப்போவுமே அப்படின்னு. கடைசியில் பார்த்தா இவர் லவ் பண்ண அண்ணிலேருந்தே அந்த வீட்டை கூட்டின்னு வர்றது கூட்டின்னு போகிறது, எல்லாரும் ஒன்று மண்ணா உட்காந்து சாப்பிட்றது எல்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தான் தெரியாமல் இருக்குது இத்தனை நாள். நான் இவங்களுக்கு தெரியாது போலன்னு நினச்சி பஞ்சாயத்துக்கு போயிட்டான், தெரியாதனம்மா என்னை நல்லா ஏமாத்துனாங்க. ஏமாற்றிட்டு அப்போயே இது பண்ணுற முடியல. திருப்பி 2 நாள் கழிச்சு சனிக்கிழமை சரியான சண்டை, வீட்டு வாசலே சரியான சண்டை. இவன் சொல்கிறான், எனக்கு உங்கள் பொண்ணு தேவை கிடையாது, உங்கள் பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க. நான் இங்கே சண்டை நடக்கிறத கூட அவன் வீடியோ எடுத்து அனுப்புகிறான், நான் தூங்குறத ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான், மோனிகா பக்கத்தில் இப்படி தூங்குறா அப்படி தூங்குறா அப்படிலாம் சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பியிருக்கான். எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான் ஒரு மூமெண்ட்டையும். அந்த சண்டை நடந்ததுலேருந்து நான் சரி ஒரு 10 நாள் நம்ம அம்மா வீட்டில் இருந்தாவது பேசாமல் இருந்தாவது பேசுவாருன்னு ஒரு நட்பு ஆசையில் நான் பேசாமல் இருந்தேன். அப்போ இன்னும் காதல் மும்பரமாயிட்டு இவர் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டார். கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, அந்த ப்ரூஃப் கூட இருக்குது, நீ உங்கள் அம்மா வீட்டில் போய் தூங்கு, நீ இங்கே தூங்காத, இங்கே தூங்குனா மோனி அக்கா அவங்க சமாதானம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவும் பண்ணிவிட்டு சண்டை நடந்து சரி திருப்பி என்கிட்ட அவனும் பேச ட்ரை பண்ணல, நானும் பேச ட்ரை பண்ணல. சரி அப்படியே போயிட்டு இருந்து ஒரு நாள் என்ன பண்ணால் இதையும் போயிட்டா சொன்னான். ஒரு நாள் அவங்க அக்கா வீடு காலி பண்ணும்போது நான் போனேன், என்னதான் ஜெய்சன் பிரச்சனைன்னு போய் கேட்கும் போது நடுவில் நிறைய விஷயம் நடந்துச்சு எங்களுக்குள்ள. வாய்க்கா தகுற ஏன்டி என்கிட்ட பேச மாட்டேன், என்னை விட்டுடுவியா, என்னாடி 8 வருஷ காதல்றியா அப்படிலாம் சொல்லி நான் எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணிட்டான். நான் ஜெய்சனை என் பையன் ஃபோனுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தான். நான் தான் ரிப்ளை பண்ணுவேன்னு அவனுக்கு தெரியும். ஸோ அதனால் நான் ரிப்ளை பண்ணேன், வேணாப்பா போதும்ப்பா, நீ எனக்கு பண்ண நம்பிக்கை துரோகமே போதும், அவ்வளோ இதுவாக பேசினேன், நான் அவள் கூடயே போயிடுறேன், நீ எனக்கு வேணான்னு எல்லாரும் முன்னாடியும் அவ்வளோ அசிங்கமாக சொன்னியே, நீ வேணாப்பா போதும்ப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டு இப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம். கரெக்டாக ஒரு நாள் வந்து அவங்க அக்கா வீடு காலி பண்ணுறாங்க, பீரோ எடுத்துக்கு இவனை கூப்பிட்டுருக்காங்க, இவன் போயிருக்கான். எங்கள் அண்ணன் வீட்டு பக்கத்தில் தான் அவங்க அக்கா வீடு போயிருக்காங்க. நான் போகும்போது மோனி எனக்கு
வாங்கி தரியா அப்படின்னு கேட்டா. சரி வாங்கி தரேன் அப்படின்னு. ஏன்னா எப்பவுமே என்கிட்ட தான் அவன் காசு கேட்பான். நான் தான் சொல்கிறேன்ல, அவன்கிட்ட இருக்கிற ஜட்டியிலேருந்து அவன் வச்சிருக்க கர்ச்சிப், சாக்ஸு, ஷூ, செருப்பு, அவன் போட்டிருக்க ஷர்ட், பேண்ட்டு, நைட் ட்ரெஸ்ஸு எல்லாத்துலேயும் என் பேர் இருக்கும். ஏன் நான் கஷ்டப்பட்டு உழைச்ச சம்பாதிச்ச பணம் அதில் இருக்குது. புரியுதுங்களா? நான் வாங்கி கொடுத்து தான் இன்ன வரைக்கும் வச்சுருக்கான். நான் செயின் போட்டேன், எங்கே அந்த செயின் இப்போ காணும்? எங்கள் அப்பா போய் எங்கள் அப்பா காசுல நான் செயின் வாங்கி போட்டோம், 2 மோதிரம் வாங்கி போட்டோம். எங்கே இப்போ அந்த செயின் எங்கே? 3 நாள் முன்னாடி வரைக்கும் அந்த செயின் உன் கழுத்தில் இருந்துச்சு, ஏன் இல்லை? சரி, உன் கழுத்தில் எதுக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் மார்க் இருக்குது? அது என்ன மார்க்கு? யாரோட நகை கீரல் அது? யார் உன்னை கீறி வச்சிருக்கா சண்டை போடுற மாதிரி? இத்தனை வருஷத்தில் எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன். அங்கங்கே கண்ணி போகும், முட்டையாகும், வீங்கி போகும், அப்படிலாம் நான் இது பண்ணியிருக்கேன். ஒரு நாளும் உன்னை நான் கை நீட்டி வச்சது கிடையாது. இன்னைக்கு எவகிட்டயோ நீ உதவாங்குற. அவள் ஒன்று அடிச்சிருக்கா, அவளை நீ ஒரு அடி வச்சுன்னா உன் கழுத்தை போட்டு புறாண்டி வச்சிருக்கிறது, செவுளில் அடிச்சிருக்கா, இவ்வளோ விஷயம் அவள் பண்ணியிருக்கா. நான் ஏதாவது பண்ணியிருக்கேனா? கிடையாது. அதுதான் மற்றவளுக்கும் பொண்டாட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம். எவ்வளோ கஷ்டம் நீ எனக்கு கொடுத்துருக்க, நான் தாங்கியிருக்கேன். சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கோம், பழைய பழுதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிட்ருக்கோம், நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். அப்போ கூட நீயும் நானும் பிரிஞ்சு போகலை. இனி எவளுக்காகவோ இவ்வளோ பண்ணியிருக்கேன். 1 மாத காதல். ஏப்ரல் 20ஆம் தேதி தான் லவ் பண்ணியிருக்காங்க. மே 5ஆம் தேதி எனக்கு விஷயம் தெரியுது. 10 நாளில் எனக்கு விஷயம் தெரியுது. 12ஆவது நாள் எனக்கு அவள் தான் வேணும், நீ என்கிட்ட சண்டை போடுற. 20ஆவது நாள் நீ அவள் தான் எல்லாமேன்னு சொல்லி மூவ் ஆன் பண்ணி போயிட்ட. அவளை பிக்கப்பு, ட்ராப்பு எல்லாமே பண்ணுற. இன்ன வரைக்கும் என்கிட்ட மெசேஜ் இருக்கு, எனக்கு கேத்ரின் தான் வேணும், நீ எனக்கு வேணாம் அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் வரைக்கும் நான் வச்சுருக்கேன். நீ சொல்கிற நான் போய் அந்த பொண்ணை சண்டை போட்டேன், ஆஃபீஸில் என்னைக்கு போகணுன்ற ப்ரூஃப் முதல் கொண்டு என்கிட்ட இருக்குது. கேத்ரின் பிரின்சி, லூர்து மேரின்னு அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் டேட்டோட சைன் போட்டு கொடுத்த பேப்பர் என்கிட்ட லெட்டர் இருக்குது. இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன். நான் எப்படி ஆஃபீஸுக்கு போகணுன்றத ஆஃபீஸில் இருக்கிறவங்களே நான் பேசக்கூட வைப்பேன். அவ்வளோலாம் பிரச்சனை பண்ணியும் நான் உன்னை ஜெயிலுக்கு அமிச்சேன். எதனால ஜெயிலுக்கு அமிச்சேன்? ஏன் நீ ஜெயிலுக்கு போன சொல்லு. கட்டின புருஷன் தானே ஜெயிலுக்கு அனுப்பலாமா நீ கேள்வி கேட்குறல. கட்டின பொண்டாட்டிய அளவுக்கு நீ கேட்கலாமா? நான் அதுதான் உன்னை கேட்குறேன். எவ்வளோ சண்டை நடந்திருக்கு. இந்த மூக்கு ஒடிச்சு ரத்தம் வந்தது, எல்லாம் பண்ணேன். நான் எல்லாத்துக்குமே நான் கம்மன் தான், அந்த எதுலையுமே நான் இன்வால்வ் ஆகிக்கல. ஸ்டேஷன் போகிறது எதுக்குன்னா இன்னொரு வாட்டி நீ அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஆனால் அதை ஒரு பெரிய விஷயமா யாரும் எடுத்துக்கல. புருஷன் முன்னாடி சண்டை அப்படி சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. இந்த டைம் ஏன் போலீஸ்காரங்களே டென்ஷன் ஆனாங்க, ஏன் டாக்டரே டென்ஷன் ஆனாங்க? டில் இப்போ வரைக்கும் நான் இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கு எவ்வளோ வலி வேதனை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். இன்ன வரைக்கும் நான் க்யூர் ஆகலை. என் கண்ணு இதுவாக இருக்குது. இன்ன வரைக்கும் என் மண்டையில் இருக்கிற பிளட் க்ளாட் சரியாகலை. எனக்கு எவ்வளோ, ஏன்னா ஒரு நல்ல கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன். 4 பேர் முன்னாடி நான் இப்போ போய் நிற்கும் போது எனக்கு எவ்வளோ நான் அசிங்கத்தை ஃபேஸ் பண்ணுறேன், எவ்வளோ நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஆனால் நீ 1 வாரம் தான் ஜெயிலில் இருந்த, ஏதோ ஹாப்பியாக ஒரு கல்யாணமே பண்ணிட்டு டிவோர்ஸே பண்ணாமல் நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ ஹாப்பியாக இருக்க. நான் எதனால இப்படி ஆச்சு? இது மட்டும்தான் நடந்த உண்மை. அவன் தப்பிக்கணுன்றதுக்காக என் மேலே பழி போடுறான். அவன் கொடுத்த 2 இன்டர்வியூமே பொய், சுத்த பொய். அவன் பேசினது 2மே பொய். என்ன நடந்ததோ அதை அப்படியே மேனிப்புலேட் பண்ணிட்டான். அவன் என்ன நடந்ததுன்னா, அன்றைக்கி அந்த விஷயம் பேசிட்டு நாங்கள் வீட்டுக்கு போனோம். கேட்டால் மேலே நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போனால் சின்ன பையனை தூக்கிட்டு தான் மேலே போனேன். குடிச்சிட்டு இந்த பொண்ணு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தது, வீடியோ கால் பண்ணிச்சு. நான் என்ன பண்ணேன், கால் இப்படி தட்டி விட்டோன்னே எனக்கு மெசேஜ் பண்ணுது. அந்த மெசேஜ் கூட இப்போ வரைக்குமே நான் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன், நான் சப்மிட் பண்ணுறேன். அந்த மெசேஜ் இனிமேல் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. சொல்லிவிட்டு பிளாக் பண்ணிவிட்டு நான் ஒரு கோவம் நைட் என்கிட்ட சொல்கிறாரு, நீ என்னை தூங்க வச்சிரு, இல்லைன்னா நான் அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி நாங்கள் இந்த காலில் விழுந்து அழுதேன் அவன்கிட்ட. அந்த டைம் அந்த பொண்ணு வீட்டுக்கு என்கிட்ட அவ்வளோ பேசிட்டு அந்த பொண்ணு கோச்சிக்கிச்சுன்னு அந்த பொண்ணு வீட்டுக்கு 3 மணிக்கு போயிட்டு வாரணமாயிரம் சூர்யா மாதிரி இப்படி போய் நிற்கிறாரு. அந்த ஃபோட்டோ கூட என்கிட்ட இருக்குது. என்ன இவ்வளோ விஷயமும் அவன் பண்ணிட்டு கடைசியில் என் மேலே இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. என் கேரக்டர் தப்பாக பேசும்போது அவரே சொல்கிறாரு, இந்த மாதிரி சண்டே அவர் என்கிட்ட பேசிட்டு போயிட்டாரு. சண்டே நான் எங்கே போனேன்னு உனக்கு தெரியணும்ல, குழப்பமா இருக்கல, அந்த வீடியோ இருக்குன்னு கேட்டால் அந்த அம்மா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, அவங்க அப்பாவும் சித்தியும் வந்திருக்காங்க. ஐ மீன் ஜெய்சன் கிட்ட பேசுறதுக்கு. எல்லாரும் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆக போகுது, 1 வருஷமாக பேச்சுவார்த்தை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுருக்கான் ஜெய்சனு. அது டிவோர்ஸ் ஆயிடுச்சா என்னன்னு பேசுறதுக்காக அவங்க சித்திலாம் வரேன்னு சொன்னால் இவர் போயிருக்காரு. இந்த அம்மா காஃபி கொடுக்குற மாதிரி அந்த வீடியோ அதில் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. அதை சொல்லிட்டே அவன் தூங்குறான். எல்லாமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அனுப்பிச்சிட்டு இன்னொரு பர்சனலான பர்சனுக்கு நான் அனுப்பிச்சிட்டு நான் அவங்க மெசேஜ் நான் டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு தேவை எவிடன்ஸ். இப்போ அந்த எவிடன்ஸ் இருக்கவே தான் என்னால் ப்ரூஃப் பண்ண முடியுது. நான் தப்பு பண்ணல, அவன் தப்பு பண்ணுறான்னு ப்ரூஃப் பண்ண முடியுது. ஸோ எல்லா எவிடன்ஸும் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு நான் நான் எழுப்பி அவனுக்கு காமிச்சேன். என்ன ஜெய்சன் இப்படி மொத்தம் கொடுக்குற வீடியோலாம் இருக்குது, பெட்டில் இருக்கிற வீடியோலாம் இருக்குது, என்ன ஜெய்சன் இது அப்படின்னு கேட்கும்போது இது படுத்துட்டு இருக்கேன். அவ்வளோ
என்ன ஒரு மாதிரி பண்ணி ஃபோனை பிடுங்க ஆரம்பிச்சா. ஃபோனை ஒழிக்க வச்சுட்டேன். ஒழிக்க வச்சுன்னு என்ன, ஏன்னா நிறைய ஃபோட்டோஸ் நான் அனுப்பல அந்த பர்சனுக்கு, குறிப்பிட்ட ஃபோட்டோஸ் தான் அனுப்பினேன். இவங்க ஃபேமிலி ஃபோட்டோலாம் நான் அனுப்பல. அதனால என்ன ஆயிடுச்சு, எனக்கு அது தேவைப்பட்டுச்சுன்ட்டு மறைச்சு வச்சுட்டேன். மறைச்சு வச்சோன்னு என்ன பண்ணா, குடுன்னு சொல்லிட்டு அவள் பாஸ்வேர்ட் கேட்டா. சரியான ஊத்துது, கட்டிலேருந்து தள்ளி விடுறது, டிவி டேபிளில் இடிக்கிறது, அப்படிலாம் பண்ணிட்டு அவனுக்கு ஆத்திரம். ஐயோ நான் கண்டுபிடிச்சிட்டேனே, இந்த ப்ரூஃப்லாம் போய். அது வரைக்குமே என்கிட்ட ஒரு ப்ரூஃப் கிடையாதுங்க. அது வரைக்குமே அந்த பொண்ணு கூட நான் மெசேஜ் பண்ணிட்டே இருப்பேன், ஒரு ரிப்ளை பண்ணாது அந்த பொண்ணு. எல்லாமே இவனுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்போம், ஒரு ரிப்ளை. எனக்கு அப்படியே பிளாங்கா இருந்தேங்க நான். அன்னைக்கு தான் எனக்கு ப்ரூஃப் கிடைச்சிச்சு. கிடைச்ச உடனே எல்லாத்தையுமே வச்சு செஞ்சு விட்டேன். செஞ்சுட்டு நான் போனால் வீடியோ காலை கட் பண்ணுறாரு, மேலே பத்துன்னு ஃபோன் பேசுவார், நான் போனால் கட் பண்ணுறாரு, அந்த மாதிரி தான் இருந்தார். இவ்வளோ விஷயம் நடந்து கடைசியில் என்ன பண்ணிட்டான், அவன் ஃப்ரெண்டை நான் வச்சுன்னு இருக்கேன்னு சொல்லிட்டான். இப்போ எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுது இந்த விஷயத்தில், யார் சொன்னது, ஜெய்சனோட ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. அந்த பையன் சிஸ்டர்ன்ற வார்த்தையை தவறையும் நான் இப்போ இப்படி பேசுகிறேன்னா, ஆனால் பசங்கிட்ட எப்படி பேசுனா, என்ன ஏய் வேலையை பாரு, எதுக்கு இப்படி பண்ணுற, இந்த டோனில் தான் நான் பேசுவேன். அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஜெய்சனோட ஃப்ரெண்டுன்னு தெரியும், எல்லாமே தெரியும், எப்படி நான் தப்பாக பேச முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் எங்கேயுமே சொல்லாததை இப்போ சொல்கிறேன். அந்த பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பொண்ணு வீட்டில் ப்ராப்ளமு. அந்த ப்ராப்ளத்துக்கு பையன் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு ஆளாக சப்போர்ட் போனது நான் தான். அந்த பொண்ணு கூட ஃபோன் பண்ணி தரேன், என் தம்பி நல்ல பையன், கல்யாணம் பண்ணி வைங்க அவனுக்கு, நான் கேரண்டி கொடுக்குறேன் அவனுக்குன்னு சொல்லி போய் ஜாமீனுக்கு நின்னது நான். என் வாழ்க்கையை தான் ஒரு பொண்ணு கெடுத்துட்டா, இன்னொரு பொண்ணு வாழ்க்கை எப்படி நான் கெடுப்பேன்? ஸோ நான் தான் போய் சப்போர்ட்டுக்கு நிற்கிறேன். 2 டைம் போனேன், ஒரு டைம் கிடையாது, 2 டைம் நான் போய் வக்காலத்துக்கு நின்னேன். என் தம்பி அப்படி கிடையாது, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். அவனை நான் வச்சுருக்கிறவளா தான் நான் போய் சப்போர்ட்டுக்கு நிற்பேன். அவன் அவகிட்ட பேசினா நான் சண்டை தானே போடுவேன். எப்படா நீ பேசுவேன் அவகிட்ட அப்படி சொல்லி நான் சண்டை தான் போடுவேன். நான் எப்படி போய் நிற்பேன் என் தம்பி கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி? தம்பின்ற ஒரு வார்த்தை சொல்லும் போது நான் எப்படி, எனக்கு புரியல. அவனே கால் பண்ணி கேட்டிருப்பாங்க, சிஸ்டர் தான் அவங்க அப்படிதான் சொல்லுவானே தவிர தப்பா பேசல. ரீல்ஸ் அமிச்சேன், தெரியாம போயிடுச்சு. நான் இப்பயும் சொல்றேன், நான் சாரி கேட்டேன். அதை அந்த பையனே வாய்ப்பட சொல்லியிருப்பான். அவங்க சாரி சொல்லிட்டாங்க, தெரியாம அமிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் என் பையனோட அக்கௌண்ட் என்கிட்ட இருக்கு. எப்பவுமே ரீல்ஸ் நம்ம அனுப்பிப்போம்ல, அந்த மாதிரி என் பையன் அக்கௌண்ட்டுக்கு நான் தேவையானதை அனுப்பிப்பேன். ஒரு நாள் அதான் நான் இன்னொரு வார்த்தை சொல்றேன், கேத்ரின் போட்டோவை நான் கன்ஃபார்முக்கு காமிச்சேன். அந்த ஃபோட்டோ தான், இந்த பொண்ணு தானடா அமிச்சேன். ஆமாம் இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சன் பார்க்க போகிறான்னு சொல்லி மெசேஜ் அமிச்சான். அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜை டெலீட் பண்ணிட்டேன். கரெக்டாக இந்த ஜெய்சன் பார்க்க போகிறான்னு சொன்ன உடனே ஜெய்சன் என் அக்கௌண்ட் ஜெய்சன் கிட்ட இல்லைன்னு அதுலேருந்து தான் கான்வர்சேஷனை ஜெய்சன் வீடியோ எடுத்து வச்சிருப்பான். அதில் தான் இருக்கும், நீங்கள் நல்லா பாருங்கள், அதுலேருந்து தான் கான்வர்சேஷன் இருக்கும். அதை நான் தெரியாமல் அமிச்சிட்டேன். அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணியும் சாரி கேட்டாச்சு, சாரி தெரியாமல் பண்ணிட்டேன். அவன் ஒரே சொல்லிட்டா பரவாயில்லைங்க இருக்கட்டும், நீங்கள் என் சிஸ்டர் ஜெய்சன் ஒய்ஃப், நான் எப்படி இது பண்ணுவேன் அப்படியே சொல்லிட்டு முடிச்சாச்சு. இது எனக்கும் பெரிய விஷயமா தெரியல, அவனுக்கும் அது பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா என் மனசுலயும் தப்பு இல்லை, அவன் மனசுலயும் அது தப்பா தோணலை. 2 பேரும் தப்பான எண்ணத்துல பாத்துக்கல. அதனால எங்களுக்கு அது தப்பா தெரியல. அவன் சிஸ்டர், நான் பிரதர், அவ்வளோதான் எங்களுக்குள்ள இருந்தது.